தமிழக அரசியல் களம் இப்போது டெல்லியை நோக்கி திரும்பியுள்ளது. தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை இன்று காலை டெல்லியில் பாஜக தேசிய தலைவர் நிதின் நவீன் மற்றும் அமைப்பு செயலாளர் PL சந்தோஷ் ஆகியோரை நேரில் சந்தித்து பேசியுள்ளார். கடந்த சில நாட்களாகவே அண்ணாமலை பாஜகவில் இருந்து விலகப் போகிறார் என்ற பேச்சுக்கள் அடிபட்டு வந்த நிலையில் இந்த சந்திப்பு தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கத்தையே ஏற்படுத்தியுள்ளது. இந்த சந்திப்பின் போது அண்ணாமலை ஒரு மிக முக்கியமான கோரிக்கையை மேலிடத்தில் முன்வைத்துள்ளதாக தகவல்கள் கசிந்துள்ளன. அதாவது, நான் ஒரு தனி பாதையில் பயணிக்க விரும்புவதாகவும் பாஜகவில் இருந்து மிகவும் சுமூகமான முறையில் விடைபெற விரும்புவதாகவும் அவர் வெளிப்படையாக தெரிவித்து விட்டாராம். பாஜக மேலிடம் அண்ணாமலையை தக்க வைத்துக் கொள்ள பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டது. அவருக்கு கௌரவமான ஒரு ராஜ்யசபா MP பதவியை வழங்கவும் கட்சி முன் வந்தது. ஆனால் அந்த திட்டவட்டமான வாய்ப்பை அண்ணாமலை மிகவும் நாசூக்காக மறுத்துவிட்டதாக கூறப்படுகிறது. பாஜகவுக்குள் தனக்கான எதிர்காலம் இனி இல்லை என்பதை அவர் உணர்ந்துவிட்டதாகவும் தனது அரசியல் சித்தாந்தங்களுக்கு கட்சிக்குள் போதிய சுதந்திரம் கிடைக்கவில்லை என்றும் அவர் கருதுவதாக அவருக்கு நெருக்கமான வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது அதிமுகவுடன் மீண்டும் கூட்டணி அமைத்தது மற்றும் எடப்பாடி பழனிசாமியின் அழுத்தத்தால் அண்ணாமலையின் தலைவர் பதவி பறிக்கப்பட்டது போன்ற நிகழ்வுகள் அவரை இந்த அதிரடி முடிவை நோக்கி தள்ளியுள்ளன. அப்படியானால் அண்ணாமலையின் அடுத்த மூவ் என்ன? அவர் உடனடியாக புதிய அரசியல் கட்சியை தொடங்க போவதில்லை என்கிறார்கள் விவரம் அறிந்தவர்கள். முதலில் ஒரு மாபெரும் மக்கள் இயக்கத்தை கட்டமைத்து அதன் மூலம் ஒத்த கருத்துடைய இளைஞர்களையும் பல்வேறு துறைகளை சேர்ந்த தன்னார்வலர்களையும் ஒருங்கிணைக்க அவர் திட்டமிட்டுள்ளார். ஏற்கனவே நடத்தி வரும் வி த லீடர்ஸ் என்ற தொண்டு நிறுவனத்தையே இந்த மக்கள் இயக்கத்திற்கான அடித்தளமாக அவர் மாற்றப் போகிறார். இந்த இயக்கத்தின் பலத்தை சோதித்து பார்க்க தமிழகத்தில் வரவிருக்கும் சட்டமன்ற இடைத்தேர்தல்களில் அண்ணாமலை நேரடியாகவோ அல்லது தனது ஆதரவாளர்களையோ களமிறக்க வாய்ப்புள்ளதாக சொல்லப்படுகிறது. தமிழகத்தில் திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக ஒரு புதிய அரசியலை உருவாக்க துடிக்கும் அண்ணாமலை பாஜக என்ற அடையாளத்தை துறந்துவிட்டு ஒரு சாதாரணமான சக்தியாக உருவெடுக்க துணிகிறார். இது தமிழக வெற்றி கழகத்தின் முதலமைச்சர் விஜய் மற்றும் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோருக்கு ஒரு புதிய சவாலாக அமையுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். டெல்லி சந்திப்பிற்கு பிறகு அண்ணாமலையின் இந்த சுமூக விடைபெறல் திட்டம் வெற்றி பெறுமா அல்லது பாஜக மேலிடம் அவரை சமாதானம் செய்யுமா என்ற விடை இன்னும் சில தினங்களில் தெரிந்துவிடும். தமிழக அரசியலில் ஒரு புதிய அத்தியாயம் இப்பொழுது தொடங்கப் போகிறது.